வணக்கம். லாஸ்ட் ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கேன். நம்ம டிவிக்கோட ஃபேக் நியூஸ் ப்ரொபகேண்டாஸ், அது இந்த நார்த் இந்தியன் மீடியாஸில் இவங்க பண்ணுற ஃபேக் நியூஸ் ப்ரொபகேண்டா ரொம்ப ஒர்ஸ்டான கண்டிஷனில் போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறதில்ல இனிமே அப்படின்னு சொல்லி ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு டெண்டர் கொடுத்ததே இவனுங்க தான். எதிர்ப்பு கிளம்பினோடனே டெண்டரை கேன்சல் பண்ணானுங்க. இன்னொரு நியூஸ் பார்த்தா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டில் வந்து இனிமேல் கேஸ்ட் பேர் இருக்காது அப்படின்னு. ஐடி கார்டில் கேஸ்ட் பேர் எப்பயுமே கிடையாது. இவனுங்க வந்து தான் ஐடி கார்டில் கேஸ்ட் பேரே போட்டது. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து தாவேகா செஞ்ச சில தவறுகளை அவங்களே மாற்றிக்கிட்டு அதை வந்து வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணி ஃபேக் நியூஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஃபேக் நியூஸோட நேச்சர் சுத்தமாக வேற மாதிரி மாறி இருக்கு. இவங்க செய்யாத விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கதா சொல்லி நார்த் இந்தியன் மீடியாஸில் காசை கொடுத்து ஃபேக் நியூஸ் போட வச்சிருக்காங்க. विजय ने मोदी से सीधा पंगा ले लिया। उसे कि तमिलनाडु में पेट्रोल के प्राइसेस नहीं बढ़ने चाहिए, अगर बढ़ते हैं तो स्टेट विल टेक द एक्शन अगेंस्ट सेंटर। विजय थालापति तमिलनाडु की सारी मस्जिद में मौज़िन का, इमाम का पूरा सैलरी सरकार देगी। यानी थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल, कॉलेज और அதில் நம்பர் 1 ஃபேக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேக் வீடியோ பார்த்தீங்கன்னா, நெத்தியில் ஒரு பெரிய பொட்டை வச்சுட்டு ஒரு அம்மா பேசும். அந்த அம்மா சொல்லுது, கோயிலுக்கு வர எல்லா காணிக்கைகள், தமிழ்நாட்டில் இருக்க கோயிலுக்கு வர எல்லா காணிக்கைகளையும் எடுத்து ஸ்கூல்ஸுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கொடுக்க சொல்லி விஜய் தளபதி வந்து ஆர்டர் போட்டார். அடுத்த ஃபேக் வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முஸ்லீம் இமாம்களுக்கும் மஸ்ஜிதில் இருக்க எல்லா அஜ்ரத் அவங்களுக்கும் வந்து இனிமேல் சம்பளம் கொடுக்க போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, தளபதி விஜய் தளபதி வந்து அறிவிச்சிட்டாரு. அடுத்த ஃபேக் வீடியோ பார்த்தீங்கன்னா, விஜய் தளபதி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இனிமேல் ஒரு ரூபா நீங்கள் வந்து பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ ஏற்றினா கூட நாங்கள் வந்து இனிமேல் உங்களுக்கு டேக்ஸ் கட்டுற நிறுத்திடுவோம், உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் கட்ட மாட்டோம். பயங்கரமான ஒரு நெருக்கடியான நிலைமையை கொடுத்துருக்காரு, ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. அப்படியே மோடி வந்து பயந்து அரண்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ். இது எல்லாத்தையும் விட மோசமான ஒரு ஃபேக் நியூஸ் என்னன்னா, தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த பொண்ணு மேலே கை வச்சாலும், பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டாலும் உடனே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ண சொல்லிட்டாரு விஜய் தளபதி அப்படின்னு ஒரு சூப்பரான ஃபேக் நியூஸ் கொடுத்துருக்கானுங்க. இங்கே நடக்கிறது அதோட அப்படியே ஆப்போசிட். இங்கே ஏகப்பட்ட கொலைகள், ஏகப்பட்ட பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். அது பார்த்தா குறைக்கு கடந்த 100 நாளில் மட்டும் 5 லாக்அப் டெத்து, 5 லாக்அப் மரணம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக் வீடியோஸ், கணக்கில் வராத டாபிக்ஸில் இந்த ஃபேக் நியூஸ்லாம் காரணம் யார், ஃபேக் வீடியோஸ் காரணம் யாருன்னு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதை நான் வந்து ஆட்சியாளர்களை பார்த்தோ தாவேகா கட்சிக்காரங்களை பார்த்தோ கேட்கல, ஓட்டு போட்ட உங்களை பார்த்து சொல்கிறேன். அறிவு கட்ட முட்டாளாட்டம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த ஃபேக் நியூஸு, ஃபேக் வீடியோவை பார்த்து நம்பி ஓட்டு போட்டிங்க. இப்போ வர்றது அதை விட பயங்கரமான ஃபேக் வீடியோஸாக இருக்குது. இதையாவது பார்த்து புத்தியை திருத்திக்கிங்க. இது ஒரு வீணா போன ஆட்சி, இவங்க ஒரு வீணா போன ஆட்சியாளர்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு புத்தியை கழுவிக்கிங்க. நன்றி.